World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதல் பேச்சாளராக சாப்பிட்டோன்னே எல்லாம் மயக்கத்தில் இருப்போம். ஸோ மயக்கத்தை தெரிவிக்கணும்னா அங்கே ஒரு சரவெடி வேணும். அந்த வெடியை கொடுப்பதற்காக எங்களது சின்ராஸ் ஐயா அவர்களை வருக வருகவென்று இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். மீட்டிங்கில் ஜோசிய மீட்டிங்கில் பேசுகிறதுல ஈஸியான விஷயம் என்னென்னா, யாரோ 2 பேர் பேசுனாங்கனாக்கா அதில் 2 பாயிண்ட் எடுத்து அதில் குறை சொல்லிட்டு போயிடலாம், சிம்பிளாக இல்லையா? இல்லை, அதில் அப்படி இல்லை, இது இப்படியும் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம குறுக்குவாக்கில் பேசி குறுக்கு சால் ஓட்டிகிட்டு போகலாம். அதுக்கு தான் என்ன பண்ணுறது, மின்னுக்கு விட்டுறது. இப்போ ஃபஸ்ட் ஆளாக கொண்டு வந்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இப்போ சுத்ரா வாப்பாங்க கம்ப அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறோம் இல்லையா? அப்போ நம்ம பேசணும். என்னத்தை பேசுகிறது? நம்மளா சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பேசணும் இல்லையா? இப்போ நம்ம வந்திருக்க எல்லாருமே யாரும் கிளைண்ட்டு கிடையாது, எல்லாரும் ஜோசியர் தான் இல்லையா? அப்போது ஜோசியர்கிட்ட நம்ம வேறு என்ன பேச போகிறோம்? கடந்த 30 வருஷமாக 10 வருஷமாக 5 வருஷமாக 2 வருஷமாக 1 வருஷமாக ஜோசியம் பார்த்துட்ருக்க எல்லா பேரும் இங்கே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறோம். சார் என்ன சார் பேச போகிறோம்? சூரியன்லேருந்து ராகு கேது வரைக்கும் 9 கிரகம், மேசம் முதல் மீனம் ஈராக 12 கட்டம், அஸ்வினி முதல் ரேவதி ஈராக 27 நட்சத்திரம். இதை தாண்டி ஏதாவது பேச போகிறோமா? பேச மாட்டோம் இல்லையா? அதை தாண்டி பேசினோம்னா போர் அடிக்கும், இருக்க மாட்டோம். அப்போது திருப்பி திருப்பி அரைச்சமாகவே அரைச்சாலும் நம்ம உட்காந்து கேட்குறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அதுதான் ஜோசியம். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, தினந்தேன் சாப்பிட்றோம், இப்போ கூட பசிச்சிச்சு, மறுபடியும் போய் சாப்பிட்டு தானே வந்தோம். அது மாதிரி ஜோசியம் என்றைக்குமே தீராத ஒரு சப்ஜெக்ட். பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்ம வாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கலாம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, இது கடல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒருத்தர் சொல்லுவார், அஷ்டவர்க்கத்தில் மட்டும்தான் பலன் பர்ஃபெக்டாக வரும், நீ அஷ்டவர்க்கத்தை தெளிவாக படிச்சுட்டேன்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் எதையுமே படிக்க வேண்டியதில்லை அப்படிம்பார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ஒரு ஓரமாக வை, ஷட்வர்க்க பலன் இருக்கு இல்லையா, நீ ரூபம்லாம் கிரகத்துக்கான ரூபம்லாம் கால்குலேட் பண்ணுறத பழகிட்டேன்னு வச்சுக்கியேன், அப்புறம் உன் ரூட்டே வேறு மாதிரி ஆயிரும் அப்படிம்பாங்க. அவர் அதை விட்டு வெளியே வர மாட்டார். இதே இன்னொன்று ஜாமக்கோள், அது ஒன்று இருந்தால் போதுமையா, பிறந்த நேரம் வேண்டியதில்லை, அதுவும் வேண்டியதில்லை, இது ஒன்று. இப்போது பசிபிக் ஓஷன் எடுத்துக்கங்க, பெரிய கடல், இந்திய பெருங்கடல் எடுத்துங்க, பெரிய கடல், கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேருந்து அந்த கடல் நீளமாக இருக்குது இல்லையா? இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு மீன் அப்படியே நீந்தி நியூயார்க் வரைக்கும் போகலாம் இல்லையா? இந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு காப்பி கீப்பி சாப்பிட்டு ரிட்டர்ன் வரலாம். ஆனால் அப்படிலாம் போகாது அந்த மீன், அங்கனக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வரும். என்ன காரணம்? அந்த குளத்துக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு ரவுண்டு, சின்ன ரவுண்டு ஓட்டு அங்கேயே தான் சுற்றும். அது மாதிரி நம்ம ஜோசியம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வேகமாக போயிட்டு இருந்தால் கூட அப்படி டக்குன்னு நின்றுவோம், அந்த இடத்துக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வருவோம். அதை தாண்டி நமக்கு சிந்திக்கவும் தெரியாது, நமக்கு போகவும் தெரியாது. காரணம் என்ன? நம்ம இந்த சப்ஜெக்டில் அவ்வளோ ஆர்வம் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், யாராவது நான் ஜோதிடராக போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிறோமா? குறிக்கோள், நான் டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேங்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் ஜோசியர் ஆகிருக்கோம். அதான் உண்மை. எம்புட்டு அடி வாங்கியிருக்காங்க பாருங்க. அதாவது வாழ்க்கையில் செம்மத்தியாக வாங்கினவன் தான் நல்ல ஜோசியர் அப்படிம்பாங்க இல்லையா? நல்லா கவனித்து பாருங்கள், எப்படிப்பா ஜோசியத்துக்குள்ளே அப்படின்னா, அது நான் ஆரம்பத்தில் சின்ன வயசில் நம்ப மாட்டேன், கவனிக்க மாட்டேன், அங்கே பார்த்தாங்கன்னா நிற்கக்கூட மாட்டேன் அங்கே. ஆனால் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து ஜோசியரானே, பையனுக்கு பொண்ணு பார்த்து ஜோசியரானே, என் தொழில் என்னாச்சுன்னு பார்த்து ஜோசியரானே அப்படின்ற மாதிரி சுற்றி 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 வந்துக்கிட்டே இருந்து நம்ம ஜோசியத்துக்குள்ளே சேர்ந்துருப்போம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை சார், நம்ம ஜோசியம் படிச்சிருக்க எல்லாரும் புண்ணியவான்கள். என்ன காரணம் தெரியுமா? எல்லாத்துக்கும் பொறாமை வரும், நம்மளுக்கு பொறாமை வரவே வராது. ஆனால் நம்மளுக்கு பொறாமை ஒரு இடத்துல வரும், அது நிற்கவே நிற்காது. எப்படி தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்பில் ஒரு அதென்ன சொல்லுவாங்க, கோயில் இருக்கணுமே, பெண் தெய்வத்தினுடைய கோயில் இருக்கணுமே அப்படின்னா, ஆமாம் சாமி, என்னதான் இது பார்ட்டி, நம்மால் என்ன பண்ணுவான், அது எப்படி சொன்னீங்க, அது எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி,
நம்ம வீட்டுக்கு பின்னால் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கிறவன் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை கட்டிக்கிட்டு மல்லு கட்டிகிட்டே கிடப்பாங்களே, யார் புருஷன் யார் பொண்டாட்டின்னு இன்னும் முடிவு பண்ணியிருக்க மாட்டானே, ஒரே சத்தமாக இருக்குமே உன் வீட்டுக்கு பின்னால் வீட்டில் அப்படின்னா, ஆமாங்க ஒரே சண்டையாக தாங்க வீட்டுக்கு இருக்காங்க, அது எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு அடுத்த பாயிண்ட் சேர்த்து கேட்டுருவாங்க, அது எப்படி சொன்னீங்க அப்படின்னு. அப்போ நமக்கு புரியாத விஷயம் ஏதாவது சொல்லிட்டோம்னு இன்னும் வச்சுங்களேன், அது சும்மா கை கருப்பு வச்சுட்டு சொல்கிறாங்க, அது ஜோசியம்லாம் கிடையாது, ஜோசியத்தில் இதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பாயிண்டில் போயிடுவோம். ஆனால் உண்மை சார், எல்லாத்துலேயும் வரும் சார். நந்தி வாக்கியம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, வாய்ப்பு கிடச்சிச்சின்னா வாங்கி படித்து பாருங்கள். இந்த இப்போ புஸ்தக கடையெல்லாம் போட்டிருக்காங்கல்ல. நந்தி வாக்கியத்தில் பக்கத்து வீடு எப்படி இருக்கும், எதிர்த்த வீடு எப்படி இருக்கும், பின்னால் வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் தெளிவாக இருக்குது சார். அதே மாதிரி நான் நந்தி வாக்கியத்துக்காரர் எப்பயோ எழுதுனது, நான் எழுதலை. அப்போது அந்த நந்தி வாக்கியத்தில் எழுதுறதுல ஒரு சின்ன சிம்பிள் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, சரராசியில் பிறந்தவங்களுக்கு 2 பக்கமும் சந்து இருக்கும், இல்லாட்டி ஒரு பக்கமாவது சந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? பிறந்த வீடு. அதே மாதிரி பிறந்த வீட்டுக்கான அடையாளம்லாம் முந்தி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? விளக்கு இந்த பிரசவ அறைக்கு முன்னால் இருந்தது, அல்லது அந்த அம்மா குழந்தை பிறக்கிற அம்மாவுக்கு தலைமேட்டில் இருந்தது விளக்கு. அதில் எண்ணெய் கூடுதலாக இருந்தது குறைவாக இருந்தது, வெளிச்சம் டிம்மாக இருந்தது பிரைட்டாக இருந்தது. 2 விளக்கு வச்சுருந்தாங்க. 3 பேர் கூட நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் மாங்கல்யம் இல்லாதவங்க இருந்தாங்க, 2 பேர் சின்ன வயசுக்காரங்க இருந்தாங்க, ஒருத்தர் சின்ன வயசுக்காரங்க 2 பேர் மாங்கல்யம் உள்ளவங்க இருந்தாங்க. இப்படி பிரித்து எழுதியிருக்கான் சார். எதில்? ஜாதக அலங்காரத்தில் இருக்குது. அதாவது பிறப்பை அறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே ஜாதகத்தில் எடுக்கிற ஐட்டம் தான், ரொம்ப ஒன்றும் சுத்தம்லாம் வேண்டியதில்லை. அதாவது இந்த பக்கம் எடுத்துக்கங்க, லக்னத்திலேருந்து 4ஆம் இடம் 5ஆம் இடம், இந்த பக்கம் ரிவர்ஸில் 4ஆம் இடம் 5ஆம் இடம், அதாவது 9ஆம் இடம் 10ஆம் இடம். இந்த 4 வீட்டில் இருக்க கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் கூட இருந்திருப்பாங்க. இவ்வளோதான் சிம்பிள், ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். ஆனால் இப்போ நம்ம இதை சொல்லி கைத்தட்டு வாங்க முடியாது. என்ன காரணம் தெரியுங்களா? யாரெல்லாம் கூட பிறந்தவங்க இதை கூட இருந்தாங்க டெலிவரி அப்போ அப்படின்னா, அனஸ்தீசியா இருந்தார், அப்புறம் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், ஓஜி ஒரு டாக்டர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கூரை வீடா அது இந்த வீடா, அதனால் கட்டட வீடா, டார்ஸ் வீடு அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி பெரிய வீடு சின்ன வீடு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னாக்க, 12ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது கூரை வீடாக இருக்கும், ஓட்டு வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு வச்சுங்க, சனி இருக்கிறது வேறு, சனி பார்க்குதுன்னு வச்சுங்களேன், ஒழுகிற வீடாக இருக்கும். நீ பிறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு நீ வெளில வந்திருப்ப, இல்லாட்டி வீடு இடிச்சிருப்பாங்களே அப்படிம்பாங்க. சார் இவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறான் சார். ஆனால் இப்போ நம்ம படிக்கிறப்போ பார்த்தோம்னாக்க நம்ம இந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். சூரியன் செவ்வாயோடு சேர்ந்தாள் அப்படின்னு கேட்டால் அவள் புருஷனுக்கு அடங்க மாட்டா அப்படின்னு அடுத்த பாயிண்ட்டே நம்ம அங்கே தான் நிற்போம் இல்லையா? ஜோசியத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்குன்னு ஆரம்பிச்சிங்கன்னா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் 2 பேர் இருப்பாங்க. இல்லைன்னு ஆரம்பிச்சிங்கன்னா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. 2 ஜோசியர் ஒன்று சேர்றதுங்கிறது இளையதாரமும் மூத்ததாரமும் ஒன்று சேர்ற மாதிரி. எங்கேயாவது சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது சேர்ந்து? ஆனாலும் நம்ம சங்கம் நடத்துகிறோம், அதென்ன எல்லாம் நடத்துகிறோம் சரியா? அப்பேற்பட்ட ஜோசியர்கள்லாம் பால்ரசு குண்டு மாதிரி எல்லாம் தெரிச்சு ஓடும். நம்மகிட்ட என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா, வித்யா கர்வம் அப்படிங்கிறது இனவிட்டபிள் ஒன், தவிர்க்கவே முடியாது. எதுக்காக நமக்கு வித்யா கர்வம் வருது அப்படின்னா, நிறைய படிக்கிறோம் சார், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இதுக்குள்ளே மணிக்கணக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி படிக்கலை, அப்போ நம்ம படித்தது தப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வரையில் அந்த கர்வம் வந்துடும். நமக்கு எப்படி வரும்னு சொல்கிறேன். ராகு கேதுக்கு உச்ச வீடு இருக்கா நீச வீடு இருக்கா அப்படின்னா, ஒருத்தர் இருக்குது அப்படின்னு எந்திரிப்பார், ஒருத்தர் இல்லை அப்படின்னு எந்திரிப்பார். அப்போ இதில் எதை எடுத்துக்கிறது? 2 பேர் சொல்கிறதும் உண்மை தான். ஒரு புஸ்தகத்தில் இல்லைன்னு போட்டிருப்பான், ஒரு புஸ்தகத்தில் இருக்குன்னு போட்டிருப்பான். நீங்கள் மேசம் விருச்சகம்னு பேசுவீங்க, மகரம் கடகம்னு இன்னொரு புத்தகத்தில் சொல்லுவேன். நானே சொல்கிறேன், நீங்கள் இதில் சுகர்நாடி எனும் ஜோதிட சிகாமணியில் எடுத்துட்டிங்கன்னா மகரமும் கடகத்தையும் உச்ச நீசத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. சாதக அலங்காரத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இங்கே மேசத்தையும் விருச்சகத்தையும் ரிஷபத்தையும் விருச்சகத்தையும் உச்ச நீசத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இதில் எதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பலன் சொல்லுவீங்க? நம்ம குற்றம் குறை எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசு தொகையை குறைத்து கொள்ளுங்களேன் அப்படின்ற மாதிரி எதையாவது பண்ணித்தான் ஆகணும். அப்போ நமக்கு எது சரியாக வருது, நம்ம பலன் சொல்கிறதுக்கு எது கரெக்டாக வருது, அதை பார்த்து பின்னால் பிடிச்சிக்கிட்டு போயிட வேண்டியதானே தவிர இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம வாதாடினோம்னா நிற்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போது 2ஆம் பாவத்தில் சனி இருந்தால்
அப்படின்னு எடுத்துக்கிறோம். சனியை விட இந்த சனிக்கு வந்து இப்போ நேற்று ஒரு ஷார்ட்ஸ் முந்தானேத்தோ ஏதோ போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், ஒருத்தருடைய கர்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம எதுக்காக பிறப்பெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஜோசியர்கிட்ட வந்து கேட்பாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, ஜோசியருக்கே தெரியாது நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம்னு. ஏன்னா நம்ம ஜோசியராகவும்னே தெரியலையே, ரைட்டா? அப்போ நம்மளுக்கே தெரியாது எதுக்கு பிறந்திருக்கோம்னு. ஆனால் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, நான் எதுக்கு பிறந்திருக்கேன், என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்கிறோம்? சனீஸ்வரனைத்தையும் சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு எதிர்பேச்சு பேசுகிறதுக்கு பாயிண்ட் இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து போன பிறப்பு கர்மா அப்படின்னு சனியை எடுத்துக்கிட்டு பேசினேன்னா, ஏன் கேது எடுத்துகிட்டு பேசக்கூடாதோ, ஏன் 5ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டு பேசக்கூடாதோ, ஏன் 9ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டு பேசக்கூடாதோ அப்படின்னு தாராளமாக பேசலாம். சரியா? இடியாப்பம் சாப்பிட்லாம் அப்படின்னா ஏன் இட்லி சாப்பிடக்கூடாதா, தோசை சாப்பிடக்கூடாதா, புட்டு சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட்லாம். சாப்பிடக்கூடாதுன்னு என்ன இருக்குது? எது வேணாலும் சாப்பிட்லாம். அது மாதிரியான அமைப்பு. புறப்பட்டீங்களா? அப்போது எதை வேணாலும் சாப்பிட்லாம்ன்ற மாதிரியான அம்சம். இப்போ பாருங்கள், சனியை எடுத்துக்கங்க, ஒத்து வருதான்னு மட்டும் பாருங்கள். சனிக்கு என்ன சொல்லுவோம்? உட்காந்துருக்கிற இடம் வளர்ச்சி அடையும், பார்க்குற இடம் வீணாக போகும். இதானே சார் நம்ம ஃபார்முலா? நம்ம ஃபார்முலாவில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அப்படியே வச்சுக்கோங்க. இதை சனி எங்கே உட்காந்துருக்காரோ அந்த இடம் வளர்ச்சி அடையும்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துக்கு நம்ம நிறையா பாடுபட்டு அந்த பலனை எடுப்போம். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுங்களேன். எப்படிப்பா தொழில் பண்ணுற? எங்கே பண்ணுறேன், நாய் விடாத வாடு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பாயிண்டில் இருப்பாங்க. கடின பாடுபடுவாங்க, ஆனால் அது ஜெயிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போன வரப்பில் எவனுக்கோ தொழில் செய்கிறதுல இவன் நிறைய ஏமாத்திருப்பான்னு அர்த்தம். அதனால தான் வந்து அங்கே வந்து உட்காந்துருக்கு. இவன் மற்றவர்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், சேவை பண்ணணுங்கிற மாதிரியான இடத்துல இருக்குது. இப்போ இதே தான் அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க. 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவன் பேசுகிறது அம்மாவுக்கு புரியாது, அம்மா பேசுகிறது இவனுக்கு புரியாது, இவங்க 2 பேரும் பேசுனா யாருக்கும் புரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கணக்காக அங்கே பிரச்சனையாகும். தாய் கூட தாயை வந்து ஒரு பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு நினைப்பார், ரொம்ப நல்லா வச்சுக்கணும், தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை அப்படிங்கிறதுனால பிரமாதமாக வச்சுக்கணும்னு நினைப்பார். ஆனால் அந்த அதுக்கான சூழ்நிலை இடம் கொடுக்காது, கை கொடுக்காது. காரணம், இவர் அமெரிக்காவில் உட்காந்துருப்பார். இந்த அம்மா கூட்டு போய் அங்கே வச்சுருந்தோம்னா அது ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கும். என்னையை கொண்டு போய் ஊரில் விட்டுறா, நான் காடு காடாக தெரிஞ்சேன்னா சந்தோஷமாக இருப்பேன்டா அப்படின்னுவாங்க அவங்க. அப்போது அவங்களுக்கு அது ஜெயில் வாழ்க்கை. அப்போ அந்த அம்மா வரமாட்டாங்க. ஆனால் இவருக்கு வச்சு பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரியான அந்த கடின பாடுபட்டு ஒன்றொன்னே அடையணும். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, 7ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவிக்கு விழுந்து விழுந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பார், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிடுவார். ஆனால் அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க? எனக்கு என்ன செஞ்சுருக்க இவ்வளோ நாள், உன்னைய கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன், என்ன கேட்டு நீ வாங்கி கொடுத்துருக்க, என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நம்மகிட்ட கேட்பாங்க இல்லையா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, 7ல் சனி இருந்ததுன்னா சனியே மனைவியாக வந்துருச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டா? நியாயக்காரரு. சரி, நான் இப்போ அநியாயக்காரன்னு சொல்லலையே, அதான மேட்ரு. இதில் நான் சொல்லலை, கவுண்டர் அட்டாக் எல்லா இடத்துலையும் இருக்கும். பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது, ஏன்னா பேசுகிறதுக்கு தயா பழகி இருக்கோம் நம்ம. அப்புறம் எங்கிட்டு பேசாமல் இருக்கிறது? அதனால் பேசாமலாம் இருக்க முடியாது. அப்போது இந்த சனி எங்கே உட்காந்துருக்காரோ அவர் தான் கர்மம். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய பாடுபட வேண்டியது. இந்த பிறப்பு எதுக்குப்பா பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துக்காக பிறந்திருக்கோம்னு வச்சுக்க, சரியாக வந்துடும் கணக்கு. இப்போது ஜோசியர் ஆகிறதுக்கான தகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சொல்லுவாங்க, நிறைய சொல்லலாம். புதன் வலுத்திருந்தால், குரு பார்த்திருந்தால், சுக்கிரன் அங்கே இருந்தால், புதன் இங்கே இருந்தால், இதை நிறைய சொல்லிகிட்டே வரலாம். சிம்பிளஸ்ட் வே என்ன தெரியுமா? சனி வந்து 2ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்ததிபதியோடையோ தொடர்பில் இருந்தால் அவங்க ஜோசியர். நிறைய வழிமுறைகள் இருக்குது, இதில் ஒன்று எடுத்துக்கங்க. இதை இந்த 2ல் சனி இருந்தால் அவங்க ஜோசியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊசப்பல்லுக்காரன்னு அர்த்தம். சரியா? இவன் சொல்கிறது பலிக்கும்னு அர்த்தம். கருணாக்குக்காரன்னு அர்த்தம். ஐயா 2ல் சனினா தானே. சரி, அப்போது இந்த பிறப்பில் நீ வாக்கு கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஆனால் இந்த வாக்கு கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கோம்ல, நிதானமாக பார்த்து கொடுக்கணும். என்ன காரணம்னா, நம்ம 4 பேர்த்துக்கு வாக்கு கொடுக்கல, நம்ம வாய் திறந்து சொன்னாலே போதும், அது பாவமாகவும் புண்ணியமாகவும் நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். சரியா? இப்போ நீங்கள் 4 இந்த பிள்ளையும் பையனும் கல்யாணம் பண்ணாங்கன்னா இவங்க ஒரு நாளாக இருக்க மாட்டாங்க, பிரச்சனை ஆயிரும், உருப்பிட மாட்டாங்க அப்படின்னுவாங்க.
அப்போ நம்ம அவங்க அதை தவிர்க்க முடியாது. பல காரணங்கள்னால அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கும். கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது, வர்றாங்கன்னு வச்சுங்களேன். கல்யாணம் பண்ணி ஆமாப்பா அந்த கல்யாணம் என்னாச்சு, நம்மால் ஞாபகம் வச்சுருப்பான், தெளிவாக ஞாபகம் இருக்குது நமக்கு. அந்த கல்யாணம் என்னாச்சு, அது பண்ணியாச்சுங்க, முடிஞ்சுங்க. அப்புறம் சண்டை வந்திருக்குமே, பிரச்சனையாக இருக்குமே அப்படின்னாக்க, இல்லைங்க இந்த அதான் பையன் பிறந்திருக்குது, அதான் என்னென்னு பார்க்கலான்னு வந்திருக்கிறேன். சரி, என்னன்னாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் பிரச்சனை ஆயிரும். அதாவது அவங்க பிடுங்கிட்டு போனால் தான் நமக்கு நிம்மதிங்கிற கண்டிஷன்லேயே வந்துடுவாங்க. ஏன்னா எங்கிட்ட சுற்றி நான் சொன்னது தப்பாக வரக்கூடாது சார். ஒரு விஷயம் சொல்கிறேன், மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும். எப்போவுமே நமக்கு எதிரில் ஒரு கோல் போஸ்ட் இருக்கும். அந்த கோல் போஸ்ட்லேருந்து அவங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் கரெக்டான கருத்துக்களாக இருக்கும், தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம். நம்ம கற்றது எல்லாத்தையும் படிச்சிட்டோமா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவன கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மற்ற வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர்கள் எறும்பும் தன் கையால் எஞ்சான். அதனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம படித்து முடிச்சிட முடியாது. ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருப்போம். அதை படிக்க 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 தான் நமக்கு வித்யா கர்வம் வருது. இப்போது பிரம்மாவோட வீட்டுக்காரம்மா யார், சரஸ்வதி இல்லையா? அப்போது இவர் நாராயணன், அவரோட வீட்டுக்காரம்மா யார், லட்சுமி. அடிமுடி காணாமல் லிங்கோத்பவராக சிவபெருமான் நிற்கிறப்ப இவர் நாராயணன் என்ன பண்ணுவார், வராக அவதாரம் எடுத்து பாதத்தை பார்க்குறேன்னு உள்ளே போகிறார். யார், லட்சுமி வீட்டுக்காரர். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சம்பாதிக்கிறவன் பூரா பாருங்கள் தோண்டி தோண்டி உள்ளே வைப்பான். இன்கம் டேக்ஸ்காரன் தோண்டி தோண்டி தான் எடுப்பான். அது மாதிரி அதே இது படித்தவனை பாருங்களேன், அவனுக்கு வித்யா கர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். அது காரணம் என்ன, பிரம்மா பறவை உருவம் எடுத்து அவர் மேலே போகிறார் தலையை பார்க்குறதுக்கு. யார், சரஸ்வதி ஹஸ்பண்டு. அது தலையை நோக்கி போகிறதுனால தலக்கணம் ஜாஸ்தியாக வந்துடும் நமக்கு. படிக்க 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 தலக்கணம். அரிதுரும் அறியாமை கண்டற்றால் அப்படின்னு திருக்குறளில் ஒரு வரி வருது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது சார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னையும் சேர்த்தேன்னு சொல்கிறேன். இப்போ அது எப்படின்னு சொல்கிறேன். ஜோசியம் என்னன்னு தெரியாத வரைக்கும் நிம்மதியாக இருந்திருப்போமா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய இடம் போனால் என்ன, வளம் போனால் என்ன, நமக்கு ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. நம்ம மாட்டுக்கு பொழப்பு போச்சா பொழுது போச்சான்னு இருந்திருக்கு. என்றைக்கு ஜோசியம் தெரிஞ்சிச்சோ, ராகு காலம் வருது, அது சந்திராஷ்டமம் வருது, திருதின ஸ்பிரிக்கு வருது, அவமா வருது, அது வருது, இது வருது, இன்றைக்கி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அவ்வளவுத்தையும் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு நம்ம ஒரு காரியமும் பண்ணுற காரியம் பூரா சக்ஸஸ் ஆகிடுச்சா? சொல்ல முடியாது. சரி, எதையுமே பார்க்காம நம்ம இந்த ஜோசியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தோமே, அது எல்லாமே தோத்தா போச்சு இல்லையே, அதுலேயும் ஜெயிச்சுத்தான் வந்தோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஜோசியம்னு ஒன்றுக்குள்ளே உள்ளே வந்துடுறோம்ல, வந்ததுமே இதில் முதல்ல எடுத்து வச்சதே என்ன வச்சுருப்பாங்க, 7 கிரகங்கள் 2 சாயா கிரகங்கள் அப்படின்னு எடுத்து வச்சிட்டாங்க. எடுத்து வச்சதும் இப்போ பாருங்கள், நமக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சதுக்கப்புறம் நவகிரகங்களை நான் படிச்சுட்டேன், அப்போ இதை படிச்சுட்டா ஜோசியம் சொல்லிடலாமா அப்படின்னாக்க இல்லை, முடியாது. அந்த ராசி வேணும், நட்சத்திரம் வேணும், அதுக்கு சாரம் வேணும்னு ஒரு குரூப்பு, சாரம் வேண்டான்னு ஒரு குரூப்பு, சாரம் இல்லாத குரூப்புன்னு இப்படி 2 பக்கம் போய் முடிட்டு நிற்கிறாங்க. சரி, அதைத்தான் படிச்சுட்டேன், இதையும் தான் படிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து உபகிரகங்கள் அதை படிச்சிக்கலாம் நீங்கள் அப்படின்னுவாங்க. இப்போ நம்ம போய்கிட்டே இருப்போம் சார். இந்த செல்ஃபோன் என்னென்னு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இது செல்ஃபோன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இது என்ன மேக்கு, என்ன ரேமு, எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ நாளைக்கு இது தாங்கும், என்ன ரேட்டு, எவ்வளோ ஜிஎஸ்டி, ஆன்லைனில் வாங்கினா எவ்வளவு, ஸ்டோரில் போய் வாங்கினா எவ்வளோ நாளைக்கு தாங்கும், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்கா, அதில் கேரண்டி எதுவும் கொடுக்குறேன் சார். இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியாது. இது செல்லுன்னே தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த பஞ்சாயத்து இருக்குதா? எந்த பஞ்சாயத்தும் இல்லை இல்லையா? அதனால தான் வள்ளுவர் சொன்னார், அரிதொரும் அறியாமை கண்டற்றால் அப்படின்னு. நீ என்னைக்கு படிக்கிறியோ, நிறையா படிக்கிறியோ, அன்றைக்கி நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. அப்போது நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா, நம்மளை விட நிறையா தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே போதும். அந்த வித்யா கர்வம் இல்லாமல் இருந்தாலே போதும். நான் சொல்கிறதே சரி. ஏன்னா ஜோசியத்தை நம்ம யாரும் காப்பாற்ற வேண்டியதில்லை சார். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஜோசியத்துக்கு நான் சேவை பண்ணுறேன், நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு வரவே கூடாது. என்ன காரணம், நம்மளை ஜோசியம் அடையாளப்படுத்தியிருக்கு. சிம்பிளாக இப்போ நம்ம இந்த மேடையை உருவாக்கி கொடுத்துருக்கார் மணிகண்டராஜன் அப்படின்னா, மணிகண்டராஜனால் ஜோதிடம் வாழுதா அப்படின்னாக்க இல்லை. ஜோதிடத்தால் மணிகண்டராஜன் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? அவருக்கான அடையாளத்தை கொடுத்தது ஜோதிடம். அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்கும் இல்லையா? இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க பேச்சு. அதாவது
சொல்லுக சொல்லை பிறிதொரு சொல் அச்சொல்லை வெல்லுன்னு சொல்லி இன்மை அறிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுனோம்னா நம்ம பேச்சுக்கு எதிர் பேச்சு இல்லாத அளவுக்கு யோசித்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் மதுரையில் ஒரு மீட்டிங்கில் பேசல சொன்னேன். அதாவது ஜாதகத்தை எடுத்து சிலருக்கு விரிக்கிறப்பயே சொல்லிடுவாங்க. ஜாதகத்தை கையில் கொடுத்து நம்ம எடுத்து பிரிச்சிருப்போம், தேதியை போட்டு அதுக்கான தசாபத்தியை கூட எழுதியிருக்க மாட்டோம், வயசை கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். உடனே சொல்லுவார், அதை எங்கே கேட்குறீங்க, அவன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னா அதுக்கு நிற்க மாட்டேங்கிறான், சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கான், அதெல்லாம் அப்படியே பேசிகிட்டே போவாங்க எண்ட்லெஸ்ஸாக. அப்புறம் நம்ம அதிலேருந்து 2 பக்கத்தை பசையை தடவி ஒட்டி சரியாக இருக்கும் போயிட்டு வானோம்னா தீர்ந்து வச்சு இல்லையா. ஒன்றும் கவலைப்படாத, உன் பையனுக்கு சனியில் புதன் நடக்குது, அவன் ஏன்டா அங்கே நடக்கிறான், பேசாமல் அங்கேயே உட்கார சொல்ல வேண்டியதானே, வேலை இல்லாமல் சனியில் போய் ஏன் புதன் நடக்கிறான்ற கணக்கா. அப்போ அதை அப்படியே டெவலப் பண்ணி முடிச்சிடலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பைண்டிங் பண்ண புஸ்தகம் மாதிரியே உட்காந்துருப்பேன் எத்தாப்பில். அந்த புக்கை திறந்தா தான் ஏதாவது தெரியும், திறக்கவே முடியாது. என்ன கேட்க வந்தீங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். என்ன சரி, இன்ன ராசி, இன்ன நட்சத்திரம், இன்ன தசாபுத்தி நடக்குது, சரி அப்புறம் அப்படின்னாக்க இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, இவன் எப்படி வந்திருக்கான், என்ன வந்திருக்கான். அப்போ தான் சிம்பிளஸ்ட் வழி ஒன்று இருக்குது. நம்ம சொல்கிறதுக்கு சரி சொல்கிறியா, ரைட் ஓகே, இது இப்படி தான் போகும், சரியாக இருக்கும், ரைட் ஓகே. சரி இல்லை, நீ இப்படி இல்லை அப்படின்னு சொல்றியா, அப்போது ஜாதகம் தப்பு, போய் லக்கணத்தை மாற்றி எழுதிருக்கீங்கய்யா, இல்லை உன் பிறந்த நேரத்தை தப்பாக எழுதியிருக்காங்க, சிம்பிளாக முடிச்சுக்க, சரியா. அப்போ அப்படி ஒரு எஸ்கேப்பிங் மெத்தட் ஒன்று வச்சுருக்கோம். இந்த சினிமா தேட்டர்லலாம் சைடில் ஒரு கேட் வச்சுருப்பேன், எக்ஸிட் ஒன்று வச்சுருப்பேன், அவசர கால வழி அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஜாதகத்தில் ஒரு அவசர கால வழி ஒன்று வச்சுருக்காங்க இல்லை. சரி, அப்போது நம்ம இந்த இதை ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னு வரையில் சிலர் பார்த்திங்கன்னா பையன் நல்ல பையன்தான், கரெக்டாக படிப்பான், ஆனாலும் சமயத்தில் படிப்பில் கொஞ்சம் தகட்டல் இருக்கும், இருந்தாலும் நல்லபடியாக வந்துடுவான், வந்தாலும் அவன் உன்னோட கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான், பண்ணினாலும் அவன் படிச்சிருவான், இப்படியே பேசிக்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன். அதாவது ரோட்டில் நடு ரோட்லேயே வண்டி ஓட்டுற மாதிரி, 2 வீலரில் போகல சிலர் பார்த்திங்கன்னா சென்டர்லேயே ஓட்டிகிட்டு போவேன். அதுக்கப்புறம் எங்கெங்கய்யா படிக்க மாட்டேங்கிறேன், ரைட்டு இண்டிகேட்டர் ரைட்டில் ஓடு, அப்படி திருப்பு, சரி இல்லை நான் தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன், அப்போ லெஃப்ட்டில் ஓடு, இங்கிட்டு திருப்பு வண்டியை, சரியா. அந்த சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் அப்படி நேராகவே வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா. இதெல்லாம் பழகிறது தான் சார் ஜோசியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி சூரியனையும் சந்திரனையும் எத்தனை நாளைக்கு தான் படிப்பீங்க, நான் 10 வருஷமாவா, அப்படிலாம் படிக்க வேண்டியதில்லை. சரி, அப்போது ஒருத்தருடைய கர்மா அப்படிங்கிறத இந்த விதத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அது எப்படிப்பா கூட பிறந்ததெல்லாம் சொல்கிறாங்க, அந்த பானிஸ் எப்படி சொல்கிறாங்க, அதை எப்படி சொல்கிறது, அதை ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கிறப்ப நமக்கு அந்த ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும், எப்படி சொல்கிறாங்க அப்படின்னுட்டு. நிறைய பேர் புஸ்தகம் போட்டு எழுதியே போட்டாங்க, எப்படியெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி எழுதி போட்டாங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இது இதனுடைய மாடிஃபிகேஷன். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பானிஸ் எல்லாம் ஆக்சுவல் பானிஸ் கிடையாது. அதாவது எப்படின்னா, ஜாதகத்திலே எடுக்கலாம். எனக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் அண்ணன் மாமனார் குரு, அவர் என்னென்னா ராசி கட்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரு. அந்த ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து அதில் கூட பிறந்தவங்கள சொல்லுவார், பானிஸ்லாம் வேண்டியதில்லை. நம்ம திருவல்லிக்கணியில் பார்த்த சாரதின்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர். அமெரிக்காலெல்லாம் போய் ஜோசியத்தை பற்றி கிளாஸ்லாம் எடுத்திருக்காரு, யூனிவர்சிட்டியிலலாம். இப்போ ஒரு கேள்வி வரும், அமெரிக்காலேயுமா ஜோசியம் பார்க்குறாங்க அப்படின்னு. அங்கே தான் நிறையா பார்க்குறாங்க, சரிங்களா. அதே மாதிரி ராகு கேது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்குறோம். சூரியன் சந்திரன் எங்கே இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு நம்ம பார்க்குறோம் பாருங்கள். நம்ம பார்க்குற உங்கள் பாக்கெட்டில் இருக்க எல்லா டேட்டாவும் எங்கேருந்து வருது தெரியுமா, நாசாவிலேருந்து தான் வருது. எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் அங்கேருந்து தான் எடுக்கிறான். எடுத்து அந்த டேட்டாவை தான் ப்ராசஸ் பண்ணி நமக்கு சாஃப்ட்வேராக கொடுத்துட்றாங்க. அதில் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு ஸ்டாண்டர்டாக என்ன கழிக்கணுமோ அதை கழித்து வாக்கிய சாஃப்ட்வேர்னு போட்டுடுறாங்க. அவ்வளோதான், எல்லாமே திருக்கணியம் தான். இப்படி போயிட்டுருக்குது இப்போ. சரி, அப்போது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் ஒரு சிறப்பான அம்சம் என்ன தெரியுங்களா, 2 பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரியே பேசலாம். எப்படின்னா, இப்போ மாமியார் மருமகள் சண்டை வந்துடுதுன்னு வச்சுங்களேன், நீ சொன்னது நியாயம், எது பொண்டாட்டிகிட்ட சொல்கிறது, அந்த பக்கம் போய் அம்மாட்ட சொன்னால் ஆமாம்மா அவள் பண்ணு தப்பு தான், நீ தான் கரெக்டாக சொல்லியிருக்க. வேறு வழியே இல்லை, 2 பக்கமும் சமாதானம் பண்ணி நல்ல பேர் எடுக்கிறதா நினச்சி 2 பக்கமே நாரி போயிடுவான். அதான் புருஷங்காரனால் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் அது மாதிரி ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான பலன் என்னென்னா, ஐயா மேடை கூட்டுருங்க. சரி, அப்போது முக்கியமான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே விட்டேன், அவர் வந்ததில் நான் அவரை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன்.
மாமியார் மருமகள் சண்டை வருதுங்கிறது வச்சுக்கோங்க. அது மாதிரி இல்லை, நீங்கள் வந்ததுமே பாட்டாக பாடிக்கிட்டு இருப்பீங்கள்ல, எனக்கு அதுதான் ஞாபகத்தில் வந்துச்சு. கண்டினியூஸாக பாட்டு பாடுவோம், அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருப்பார் பாப்புன்ற மாதிரி. சரி, இப்போது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பக்கமும் சரிசமமாக பேசலாம். எப்படி? 10 குரு இருந்தால் எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னம்னா, அவன் நீசமாக போவேன் நாசமாத்தையும் போவேன், இதில் வேறு என்ன இருக்குது? இல்லை, தனிச்ச குரு 10 இருந்தால் 10 ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும்ன்றான்ல. அப்போ குரு வந்து காலி பண்ணிட மாட்டாரா? நீ குரு சுபகிரகன்னு நினைக்காத, அது முடிச்சு விட்ருவார், 10 குரு நிற்கக்கூடாது அப்படின்னா. ஒருத்தர் 10 குருவோடு வருவார், கோடீஸ்வரனாக வருவார். தனி குரு இருப்பார். நம்மளுக்கு ஆரம்பத்தில் சந்தேகம் வரும், பின்னால் சந்தேகம் வராது, இவன் ஜாதகம் தப்புன்ட்டு போயிடலாம் சிம்பிளாக. அதாவது ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் வரும், என்னென்னா ஒருவேளை நம்ம படித்தது தப்பாக இருக்குமோ, 10ஆம் இடத்துல குரு இருந்தால் ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரியான குழப்பம் இருக்கும். சார் இதில் பாருங்கள், 10ஆம் இடத்தில் குருன்னு இருக்கிறார், அவர் வக்ரம் ஆயிட்டாருன்னு வச்சுங்க, அவன் ஜெயிச்சு தானே ஆகணும். அந்த இடத்துல ட்வின்ஸ் ஆயிடுறாருல குரு. சரி, வக்ரம் ஆகலை, ஆனாலும் ஜெயிச்சிருக்கான். அது எப்படா ஜெயிச்சான் அப்படின்னா, 10ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கார், 10க்கு அதிபதி வக்ரம் ஆயிட்டார். அப்போ அங்கே ஸ்தான பலம் இல்லாத குரு, டம்மி பீஸ், அப்போ ஜெயிச்சு கொடுத்துருவார். சரி, அது வக்கரமும் ஆகலை, மறுபடியும் வா அப்படின்னாக்க இந்த கோட்டை எடுப்போம்ல வீல், அப்போ வந்து ஒரு கம்பியை டைட் பண்ணால் இன்னொரு பக்கம் உரசு, இன்னொரு பக்கம் உரசு, அப்படியே டைட் பண்ணிகிட்டே இருப்போம். அது மாதிரி அவருக்கு வீடு கொடுத்தவனும் வக்கரம் ஆகலை. அப்போ அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தால் அவருக்கு வீடு கொடுத்தேன் நீசமாயிட்டா, அப்போ இங்கே குரு வீக் ஆகிடுதா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேசத்தானே செய்யும். சரி, அவர் நீசமாகலை, அப்பையும் ஜெயிச்சிருக்கான், என்னையா செய்கிறது அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்துல குரு உட்காந்து அதை 8ஆம் பாவாதிபதி பார்த்துருந்தாருன்னு வச்சுங்க, அஷ்டமாதிபதி பார்த்துட்றாரு அப்படின்னு வச்சுங்க, அப்போ ஜெயிச்சிருவான், இடம் விட்டு இடம் மாதிரி போய் ஜெயிச்சிருவான். இப்போ பாருங்கள், இந்த 10ஆம் இடத்துல குரு இருந்தால் தோற்றுருவான்னு சொல்கிறதா ஜெயிச்சிருவான்னு சொல்கிறதா? ரெண்டுக்கும் சொல்லலாம். நீங்கள் தோற்றுருவான்னு சொல்லுங்கள், நான் ஜெயிச்சிருவான்னு சொல்கிறதுக்கு கிரக அமைப்பு வச்சுறேன், ஜெயிச்சிருவான்னு சொல்லுங்கள், நான் தோற்றுருவான்னு சொல்கிறதுக்கு கிரக அமைப்பு வச்சுறேன். அப்போ என்ன செய்கிறது? அதாயா ஜோசியம், சரியா? அப்போது நமக்கு படிக்கிறதுல கான்ட்ராவர்சி வர்றதுங்கிறது இதில் தான் இந்த கான்ட்ராவர்சி வர்றது. இந்த ராமாயணத்தில் ராமபிரான் வந்து ஒரு அம்மா தான் சொன்னாங்க, நேற்று ஒரு ஜூம் மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கையில் சொன்னாங்க, நீங்கள் ராமாயணத்தில் ஒரு பாட்டாவது பாடுவீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் பாடாமலே போயிட்டீங்க அப்படின்னாங்க. அப்புறம் கடைசியில் அந்த அம்மாக்காக ஒரு பாட்டு சொல்லிட்டு தான் அந்த மீட்டிங்கை முடித்தேன். நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. அதாவது ராமன் நடந்து வர்றார், அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. பார்க்குறவங்க இந்த தோளை பார்த்தவங்க அப்படியே தோழையே பார்த்துட்ருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்கான் ராமனுடைய தோள்கள். காலை பார்த்தவங்க காலையே பார்த்துட்ருக்காங்க, முகத்தை பார்த்தவங்க முகத்தையே வந்து, அதாவது தாழ் கண்டார் தாளே கண்டார், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளல் அன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் மகுதே, வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்தன்னான் உருவினை ஒத்தார்னு ஒரு பாட்டு வரும். அதாவது என்னென்னா, நமக்கு வந்து ஜாமக்கோளை பார்த்து பலன் எடுக்கிறோம், அதுதான் நமக்கு வரும். அது பர்ஃபெக்டாக வருதுன்னா அதை கெட்டியாக பிடிச்சி அங்கேயே உட்காந்துக்க, நகர்ந்துடக்கூடாது. நான் வந்து பராசரரில் தான் பலன் எடுக்கிறேன், பிரசன்னத்தில் தான் பலன் எடுக்கிறேன், கைரேகையில் தான் பலன் நீ எதில் எடுக்கிறியோ நமக்கு எது வருதோ அதில் கரெக்டாக நின்றுக்கணும். அதில் நின்ட்டோம்னா நம்ம பலன் அக்யூரேசியாக வரும். இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் என்ன கேள்வி கேட்க வர்றாருங்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது ஜாதகத்தில். நமக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய இடங்கிறது அது. எது? இந்த பானிஸ் மாதிரியான விஷயம். சார் நிஜமாக சொல்கிறேன் சார், பானிஸில் வந்து நீங்கள் எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் எடுக்க முடியும், எடுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா, அப்புறம் நாங்கள் என்ன படிக்காமல் ஊரை சுற்றிக்கி இருக்கோம், அது தெரியும். படிக்காமலா ஜோசியத்தில் வந்து உட்காந்துருக்கோம்னா படிச்சிருப்போம், இல்லைன்னு இல்லை. பட் நம்ம படித்தது நமக்கு பத்தாது. ஏன் பத்தாதுன்னு சொல்கிறேன். இப்போது செவ்வாயுடைய காரகத்துவம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? இந்த விதி படத்தில் பாக்கியராஜ் தான் சொல்லுவான், பத்தினி வேறு யாராவது ஒருத்தர் வேறு சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு 4-5 பேரை சொல்லிட்டு, ஏன்டா அவன் பொண்டாட்டி வேறு சொல்லணும்னு ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்பான்ல. அது மாதிரி செவ்வாயுடைய காரகத்துவத்தை சொல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவான்? எடுத்ததும் ஒரு 4-5 காரகத்துவம் சொல்ல தெரியும் நமக்கு. ஒரு 20 காரகத்துவத்தை விட்டு 21லேருந்து சொல்லுங்கள், வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு அங்கேயே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஓட்டலைன்னு அர்த்தம், ரைட்டா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 11ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார், லக்னத்துக்கு 11ல் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த ஜாதகத்துக்கு சகோதரன் என்ன பண்ணுவான்? அண்ணன் இருப்பானா அப்படின்னா ரூல்ஸ் படி அண்ணன் இருக்க மாட்டான், ஆனால் ஜாதகப்படி அண்ணன் இருப்பான். அப்புறம் என்ன செய்கிறது? சார் நிஜமா சார், லக்னத்துக்கு 11ல் செவ்வாய் இருந்தால் அண்ணன் இருப்பாங்க, ஆனால் ஜோசியம் என்ன சொல்லுதுன்னா மூத்தவன் இருக்க மாட்டாங்க.
அப்போ இருக்கிறவனை என்ன பண்ணுறது? நீ ஒன்றும் கவலைப்படாது, சீக்கிரம் போயிடுவான்னு நான் சொல்கிறது. அதாவது விஷயம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை. 11ல் செவ்வாய் இருந்ததுன்னா அவனும் இவனும் சேர்ந்து அருவா மட்டும்தான் கையில் எடுத்துருக்க மாட்டாங்க, பாக்கி கட்டி உருளுவாங்க, அந்த கண்டிஷனில் இருப்பாங்க. இல்லையா சிலர் இருப்பான் பாறாங்கல் மாதிரி, அவனை உடைக்கவும் முடியாது, தூக்கவும் முடியாது, உருட்டவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, அந்த கண்டிஷனில் கிடப்பான்ல. அப்படி ஒரு அண்ணன் இருப்பான், வீட்டுக்கு ஒரு கேரக்டர் அப்படி இருப்பான், நல்லாவே தெரியும் இல்லையா? அது மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பான், அந்த அண்ணன் அப்படி இருப்பான். ஸோ இதில் என்ன சொல்லாருன்னா, அப்போ 11ல் செவ்வாய் இருந்தால் சகோதரன் மூத்தவன் இருக்க மாட்டான் அப்படின்னா நிஜமாலுமே இருக்க மாட்டான். ஆனால் விதிவிலக்கு இருக்கும், அந்த விதிவிலக்குப்படி இருப்பாங்க. அந்த இருக்க அண்ணன் ஃபைனான்ஷியலாக செட்டிலாக இருக்க மாட்டான், குடும்பத்தில் செட்டிலாக இருக்க மாட்டான், சொந்த பந்தத்தோடு ஒட்டி வர மாட்டான், குடும்பத்தோடு ஒட்டி வர மாட்டான். அப்படி எல்லாத்துலேயும் அப்படி பிரிச்சுக்கிட்டு நிற்பாங்கங்கிற மாதிரியான ஒரு இடத்துல நிற்பாங்க. அப்போ நம்ம படித்து வச்சுருக்கிறது 11ஆம் இட செவ்வாய்னு படித்து வச்சுருப்போம், ஆனால் அங்கே இருக்கணும்னு வந்துடும். சரி, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு. இப்போது தம்பி வருமா அப்படின்னாக்க நிச்சயமாக வராது. ஜோசியத்தின்படி 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக தம்பி வராது, ஆனால் தங்கச்சி வரும்ல, ஆனால் தம்பி இருப்பான். இப்போ என்ன செய்கிறது? அதில் வாரு, இது உங்கள் அப்பையும் பண்ண தப்புடா நான் சொல்ல முடியும். சாஸ்திரத்தை கெடுக்கிறது சகோதர பாவம்பாங்க. 4 பேர் கூட இருக்கணும், ஆனால் 3 பேர் தான் இருக்காங்க ஐயா அப்படின்னம்னா, அப்போ ஒருத்தன் இன்னொருத்தனை தேடி பாடுறா, பக்கத்து தெருவில் இருப்பான். அப்படியா சொல்ல முடியும்? இல்லைங்க, பிறந்து இறந்துருச்சான்னா இல்லை அதெல்லாம் கிடையாது. அப்போ வயிற்றுலேயே நின்று போயிருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, 10-20 நாள் நின்று போயிருக்கேன், அது தெரியாது. இப்படி சமாதானம் பண்ணியா உருட்டிட்டு போகிறது? அடித்தா நெத்தியடியாக இருக்க வேணாமா? அப்போ அந்த நெத்தி அடியில் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாம் எழுதி வச்சு அது பானிஸ்ன்னு வந்துருச்சு கடைசியில். அந்த மாதிரி வரக்கூடாது. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அல்லது லக்னாதிபதி நின்னா ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னாக்க நிச்சயமாக அவங்களுக்கு சகோதர வர்க்கம் இருக்கும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், லக்னாதிபதி நின்னா ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு சகோதர வர்க்கம் உண்டு. இப்போ பாருங்கள், சோதரகாரகன் சோதரநாயகன் ருட்ட வட்டமங்கள் கூடி நிற்க சோதரன் சொப்பனங்கிட்டாதே யவனகாவியம். சரியா? சோதரகாரகன் சோதரநாயகன் ருட்ட வட்டமங்கள் கூடி நிற்க. சோதரகாரகன் யார் சார்? சகோதரகாரகன் செவ்வாய். சோதரநாயகன் அப்படின்னா 3ஆம் இடத்ததிபதி. எல்லாத்துக்கும் என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்ததிபதி அவர் சோதரநாயகன். இவங்க 2 பேரும் சேர்ந்து 6-8-12க்கு போனால் அல்லது தனித்தனியாக 6-8-12க்கு போயிட்டாங்கன்னா, லக்னத்துக்கு மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சகோதர வர்க்கம் கிடையாது. இது யவனகாவியம் சொல்கிறது. இவங்க 2 பேரும் மறைஞ்சு ஒன்று சேர்ந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு சகோதரம் இருக்கும். இது ப்ராக்டிக்கல் ஜோதிடம். இப்போ நம்ம இதில் எதை எடுத்துக்கிறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த அவர் தான் தனசேரதேன்னு சொன்னார். இப்போ எல்லோரும் இருக்குன்னு சொன்னால் இவர் இல்லைன்னதே பேசுவார் அப்படின்னார். எனக்கு டக்குன்னு அதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்போது 8ஆம் இடத்துல 3ஆம் இடத்ததிபதியும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு சகோதர வர்க்கம் வரக்கூடாது. அது லாஜிக்கலாக கரெக்டு. ஆனால் 8ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருந்தால் வந்துடுவான் சகோதரன். சரியா? அப்போது அந்த ஸ்தான பலம் வலுத்துருச்சுன்னா அந்த இடத்துல அந்த இது வேலை செய்யாது, சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி கூட்ட கிரகம் நம்மளுக்கு நிறைய குழப்புறதே இந்த கூட்ட கிரகம் தான். சில ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தோம்னா 4 கிரகம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். இவனை என்ன சொல்கிறது, கட்டில் கால் மாதிரி 4 கால் வச்சு படுத்துருக்காங்களே, அதுவும் 10ஆம் இடத்துலையே படுத்துருக்கானே கட்டில் போட்டு, எப்படி சொல்கிறது இவனுக்கு பலன் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வந்துடும். எப்படி சொல்லலாம்? 4 கிரகம் சேர்ந்துருக்கிறனால நீ ஓஹோன்னு பிழைப்பன்னு சொல்கிறதா, இல்லை 4 கிரகம் சேர்ந்துருக்கிறனால நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்கிறதா, 2ல் எந்த எட்ஜில் கொண்டு போய் நிற்கிறதுன்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அக்குமுலேஷன் ஆஃப் பிளானட்ஸ், அதாவது கூட்ட கிரகங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அந்த ஸ்தானாதிபதிக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுங்க. நீங்கள் இப்போ சொல்கிற பலன் கரெக்டாக வந்துடும். எப்படி? இப்போ 3 கிரகம் சேர்ந்து 4 கிரகம் சேர்ந்து 5ஆம் இடத்துல நிற்கிது. 5ஆம் இடத்ததிபதி அங்கே ஆட்சியாக இருக்கார். அப்போ என்ன சொல்லலாம்? நிச்சயமாக உனக்கு பூர்வீக சொத்து உண்டு. ஆமாங்கய்யா இருக்குது, ஆனால் நீ அங்கே இல்லை. ஆமாம் இல்லை, எனக்கு அது வருமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பான். நிச்சயமாக வரும், நல்லபடியாக வராது, உனக்கு நாரை வச்சுத்தான் வரும். இது அடுத்த பதில். என்னென்னா 5 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தாங்கன்னா அது பிஞ்சு போய் தானே சேரும், அந்த கணக்கில் பிஞ்சு தான் சேரும் அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கலாம். இதில்
இதே 4 கிரகத்துக்கு ஜாதக அலங்காரம் ஒரு மாதிரி சொல்கிறான். தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்துல இருக்க, செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மெய்த, பூசலரும் பாம்பல்லாது ஒரு 4 கிரகம் பொருந்தி 10ல் இருக்கும்போது சன்னியாசியாம். சரியா? அப்போ அவனுக்கு சன்னியாசி யோகம் உண்டு. அப்போ 10ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறவன்லாம் சன்னியாசி ஆகிட்டானா? ஆக மாட்டான். அதாவது எப்படின்னா 10ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்குது. ஆமாங்க, அவர் 2 சம்சாரம் தேங்க கட்டியிருக்காரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே வயசாகி போச்சு. ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் 5வது சம்சாரத்தோடு அருமையாக வாழ்ந்துட்டுருக்கார் இப்போது. சரிங்களா? முதல் சம்சாரத்துக்கு 7ஆம் இடம்ங்க, அடுத்த சம்சாரத்துக்கு 11ஆம் இடம்ங்க, அதுக்கு அடுத்த சம்சாரத்துக்கு எது பக்கத்து ஜாதகத்தை விரித்து வச்சுக்கிறதா இல்லையா? 5வது சம்சாரம் சார். ஆனால் அதுக்கும் ஜோசியம் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் மனைவிக்கு எப்படி இருக்குன்னு வாருங்க, என்னடா 7ஆம் இடம் கலண்டு போய் கிடக்குது அப்படின்னோம்னா, ஆமாங்க அது கலண்டு வச்சுங்க. 11ஆம் இடம் படுத்துக்கு செய்ய, ஆமாங்க அதுவும் படுத்துக்குச்சுங்க. இப்படியே வரிசையாக போக வேண்டியதான், ஒன்று ஒன்றா பிடிச்சிக்கிட்டே போக வேண்டியதான். இதில் பியூட்டி என்னென்னா, இப்போ ஜோசியம் பார்க்குறது ஈஸி சார், அந்த காலத்தில் ஜோசியம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் பாருங்க, எருமை செனையாக இருக்குது 8 மாதம், கெடேரி கன்று போடும்னா வச்சுக்கிறேன், காலங்கன்று போடும்னாக்கும் கொடுத்துட்றேன், அப்போ என்னென்னு சொல்லுன்னு கேட்பாங்க. இந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்லணும் சார், சொல்லியிருக்காங்க. என் குருநாரெலாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். நல்ல வேளை நான் எருமையிலேருந்து தப்பிச்சு டவுனுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே யாரும் எருமையை மேய்க்கிறதில்ல, அவன் வீட்டுக்காரமாக இழுத்து பிடிச்சிக்கிறதுக்கே டைம் பற்ற மாட்டேங்குது, எங்கிட்டு போய் எருமையை மேய்க்கிறது. அப்போது அது கரெக்டாக சொல்லணும். இதில் என்ன சொல்லுவாங்க, நம்மால் அந்த நடு சென்டரில் வண்டி ஓட்டுறோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது நிதானமாக ஓட்டிகிட்டு போனோம், அவனே திருப்பி விடுவான் நம்மளை. நீ இங்கிட்டு திரும்பிக்க, இல்லாட்டி இங்கிட்டு திரும்பிக்க, நான் அதை பாருங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது, அவன் வயலேருந்தே வந்துடுறேன். சரி ரைட்டு, ஒன்றும் இல்லை, செவ்வாய் தோசை இருக்குது, புதன் தோசை இருக்குது, சனி தோசை இருக்குது, சகல தோஷங்களும் உனது ஜாதகத்தில் உள்ளன, அதனால கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி சரி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. வேலைக்கே போக மாட்டேங்கிறான், இல்லை தொழில் செய்யலாம்னு இருக்கேன், காசு கேட்குறேன் அப்படின்னோம்னா நம்ம அந்த பக்கம் இண்டிகேட்டரை போட்டு திருப்பிடுவோம் இல்லையா? அப்போ நம்ம இந்த சென்டர்லேயே போய்கிட்டு இருப்போம். அதான் கேட்பாங்க, என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டால், மாசமாக இருக்குது மருமக, என்ன குழந்தை பிறக்கும்? ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எடுத்ததும் ஆம்பளை பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை பிறந்தா யோகம். இப்போ நீ என்ன முடிவுக்கு வருவ? ஆம்பளை பிள்ளை வருமா பொம்பளை பிள்ளை வருமா? ஜோசியம் சொல்ல கற்றுக்கணும் சார். சொல்லல் வல்லன் சோறு இல்லைனவனே இகழ்வல்லல் யாருக்கும் அரிது. பிரமாதமாக சொல்லணும். நீங்கள் சொல்கிறதுக்கு பயப்படவே கூடாது. நீங்கள் சொன்னதை என்ன சொல்லிடுவாங்க, தப்பாக சொல்கிறேன்னு வேணால் சொல்லாமே தவிர நோட்டை கையில் மடக்கி வாங்கிக்கிட்டு சப்புன்னு 2 அறையாக அரைஞ்சிட போறியான் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஆனால் ரெண்டாவது இன்னொன்று சொல்லுவாங்க, ஜோசியம் படித்தா தருத்தனந்தான் வரும் தெரியுமா உனக்கு அப்படின்வாங்க. எந்த ஜோசியராவது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், வெளியில் போய் பாருங்கள், எத்தனை கார் நிற்கிதுன்னு பாருங்கள், எத்தனை பைக்கு நிற்கிது. எல்லோரும் வந்து இயந்திர புறவியில் தானே வந்திருக்கிறோம். அப்போது எப்படி ஜோசியம் பார்த்தா அந்த கஷ்டம் வந்துருமான்னா அதெல்லாம் ஒன்றும் வராது. அந்த ஒரு மன அழுத்தம் இருந்தால் இப்போவே தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்கள் சும்மா தூக்கி எறிஞ்சிடலாம். என்ன காரணம்னா, நம்ம செய்கிற தொழில் என்ன தொழிலாக வேணாலும் இருக்கட்டும், அது கசாப்பு கடையாக இருக்கட்டும், அல்லது குப்பாளுற வேலையாக இருக்கட்டும், அல்லது புரோகிதம் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், செய்கிற தொழிலில் நேர்மையாக தொழில் செஞ்சோம்னா, நமக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சுன்னு சொல்லி தெரியாதுங்கிறத தெரியாதுன்னு சொல்லி நேர்மையாக தொழில் பண்ணி நேர்மையாக நம்ம பணம் சம்பாரித்தா 10 பைசா போகாது சார். சரியா? 10 பைசாவை நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க. யாராவது கோட்டு இல்லாமல் உட்காந்துருக்காங்களா பாருங்கள், பூரா ஜட்ஜு மாதிரியே உட்காந்துருக்காங்க. ரைட்டா? வந்திருக்க மகளிர் அணியில் யார் காலத்துலையாவது கொஞ்சோண்டு இருக்கான்னு பாருங்க, எல்லாம் வெயிட்டாத்தையும் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஜம்முன்னு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட டாக்டர் தொழில் மாதிரி சார். வெளிநாட்டில் எல்லாம் எப்படின்னா ஆன்சைட்டி வந்துருச்சு, அதனால் நான் படிப்பை 1 வருஷம் கட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் கேள்விப்படுவீங்க இனிமேல் அதெல்லாம். அது எப்படின்னா 10வது படிச்சுக்கிட்டு இருப்பேன், அடுத்து பாஸ் பண்ணிட்டு 11வது போலையாடா அது வேணாம், எனக்கு இப்போ இந்த வருஷம் ஆன்சைட்டியாக இருக்குது, நான் நெக்ஸ்ட் இயர் கன்டினியூ பண்ணிக்கிறேன்னு 1 வருஷம் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில். இது மாதிரி காலேஜ் படிக்கிறதில் கட் பண்ணிட்டு சுற்றுவாங்க. உடனே அவங்க வந்து சைக்காலஜிஸ்ட்டை கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. சைக்காலஜி வந்து அவர் மருந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து மணிக்கணக்காக பேசி அவங்கள சமாதானம் பண்ணி அப்புறம் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெளியில் நடக்குது. ஆனால் இந்தியாவில் சைக்காலஜிஸ்ட்டு கிடையாது. நம்ம சைக்காலஜிஸ்ட் யார் தெரியுங்களா? கையில் உடுக்கையை வச்சுட்டு உட்காந்துருவாரு பாருங்க ஜடாமுடியோட, அவர் தான் சைக்காலஜிஸ்ட். சிலர் என்ன பண்ணுவேன், பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாருன்ற கணக்கில் சிலருக்கு வந்து இந்த சாமி வருது பேய் வருது அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பான். நம்மளால் என்ன பண்ணுவான், நம்ம சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து மலாக்கா போடுறான் அவனை அப்படின்னு சொல்லி கண்ணை பிரித்து பிடி 2 பேரும் கையை கால அமுக்கு எலுமிச்சம்பழத்தை நின்றுட்டே ஒளிஞ்சு விடுவான்.
ஒரே நாள் தான் பேய் எங்கே இருந்தது துண்டை காணும் துணியாக காணன்னு ஓடி போயிடும் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி ஓடி போயிடும். அப்போ அந்த மாதிரியான சைக்காலஜிஸ்ட்டு தான் நம்மகிட்ட இருக்காங்க. இன்னும் முடியோட பிடுங்கி கொண்டு போய் புளியா மரத்தில் அடித்து இன்னையோட ஒன்றையோ பிடிச்சி அத்தனையும் போச்சு போ அப்படின்னம்னாக்க நிம்மதியாக வந்துடுவேன் நம்மளால், ஏன்னா மனசு தேர்ந்துடும். அப்போ யாருக்கு இந்த மாதிரியான புத்தி வரும் அப்படின்னாக்க வேற ஒன்றும் இல்லை, நம்ம கையில் வந்து புத்தி ரேகை அப்படின்னு ஒரு ரேகை இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஜோசியம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் வந்து ரேகையும் ஓரளவுக்கு தெரியும். தெரியலைன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னும் சரியில்லைன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கிறோங்க. நம்ம ஓரளவுக்கு அதாவது நமக்கு இப்போ பைக் ஓட்ட தெரியும்னா ஸ்கூட்டர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், டிவிஎஸ் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தான் ஓட்டணும். நான் இது மட்டும் இந்த பிராண்டு மட்டும்தான் ஓட்டுவேன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் ஓட்டணும். அது மாதிரி புத்தி ரேகைங்கிறது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ரேகைக்கு அடுத்த ரேகை. அந்த புத்தி ரேகையில் வந்து இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் கரெக்டாக போச்சுன்னு வைங்களேன், அவனுடைய சிந்தனைகள் வந்து நேர்கோட்டில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ஷார்ப்பாக சிந்திப்பான்னு அர்த்தம். சிலருக்கு பாருங்கள், இந்த கொடைக்கானல் மலைப்பாதையில் இறங்கின மாதிரி சரட்டுன்னு இறங்கியிருக்கும் கீழே, எங்கள் சந்திரமேடு வரையும் இறங்கியிருக்கும். சந்திரமேடுங்கிறது வந்து இது. அப்போ இந்நேரம் கையை பார்க்கலன்னா தான் தப்பு, சரியா? கையை பார்க்கணும். சந்திரமேடு வரைக்கும் இறங்கியிருக்கும். இந்த சந்திரமேடு வரைக்கும் இறங்கிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று ப்ராப்பராக சந்திரமேட்டுக்கு இறங்குச்சுன்னா அவங்க கற்பனை சக்தி நல்லாயிருக்கும், கதை கவிதை கட்டுரை அது இது அதில் எல்லாம் பெரிய ஆள் ஆவாங்க. எது வித்துவான் விடாமல் கத்துவான் ஊரெங்கும் சுற்றுவான் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி எல்லாம். அதே இது இப்போ இந்த கவிதையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, சனிகளாதர்வர் தானுமே கூடி புனிதராய் இருக்க புலவனாய் கவிதை இனிதன உரைத்தை எண்டு செய்யுங்க மறுவுட நீதி மன்னனாகுவானேம்பாங்க. அது மாதிரி கவிதையெல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஸ்டைலில் இருப்பாங்க. இதே இது அது நேரடியாக அது ஒரு வித்தியாசமாக இறங்கிருந்துச்சின்னு வச்சுங்களேன், மைண்ட் செட்டு ஒரு மாதிரி இருக்காது, லூஸ் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான செட்டப்பு. அவங்களுக்கு தான் மனோபலம் கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு தான் வந்து இந்த ஆன்சைட்டி வர்றது, இது சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் வர்றதுங்கிறது, பேய் பிடிக்கிறதுங்கிறது, இது மாதிரியான அமைப்பு. இப்போ அப்படியே ஜாதகத்துக்குள்ளே ஜம்ப் பண்ணுங்கள். சந்திரன் கேது சேர்ந்திருந்தால் அவனுக்கு மனநிலை பாதிக்கும். கரெக்டு தானே சார்? பர்ஃபெக்ட் சார். சந்திரன் கேது சேர்ந்துருந்தால் சூப்பராக மேலே வருவேன் வாழ்க்கையில். எப்படி? சந்திரன் ஆட்சியாகி கேது சேர்றார், சந்திரன் உச்சமாகி கேது சேர்றார், ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோட சந்திரன் கேது சேர்ந்துருக்காங்க. இந்த காம்பினேஷன் அதில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் பார்க்குறாங்க, இந்த காம்பினேஷன் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பிரமாதமாக சக்ஸஸ் ஆவாங்க. இதில் தான் ஈடுபட்டிருக்க துறையில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவாங்க. சூரியன் சந்திரன் சேர்ந்துருந்தால் திருட்டு யோகம், அமாவாசை யோகம், அல்லது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவான், உருப்பட மாட்டான், அப்படி ஒரு பாயிண்ட் உண்டு இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், 11 ரிஷபத்தில் சூரியனும் சந்திரனும் தான் சேர்ந்துருக்கான். ஜோசியத்தில் சொல்லலை, இதெல்லாம் ரைமிங் ஒத்து வரணுங்கிறதுக்காக நம்மளே சொல்லிக்கிட்டது. அதாவது கதிரோடு மதியும் கூடி கலந்தொரு ராசி நிற்க துதிபெரு உலகில் வந்தோன் சூட்சும கருவியாலும் அதிவித பாஷானங்கள் அமைத்திடும் வல்லோனாகி விதியுடன் இருப்பனுன்னோன் மேன்மையாய் அறிவுள்ளானே, நல்ல புத்திசாலின்றான். ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அமாவாசை யோகம் அவன் இருட்டாத்தையும் கிடப்பேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா எப்படி? சரியா? அப்போது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நான் மறுபடியும் இப்போ வந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அரிதோறும் அறியாமை கண்டற்றால் அப்படின்னு. எங்கே நான் நிப்பாட்டணும்னு சொல்லுப்பா, நீ விட்டனா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன்ல, முடிச்சுக்கவா? சரி. ஏன்னா பின்னால் நிறைய பேர் இருக்காங்கல்ல, சிலர் வந்து ஏன்டா மைக்கை பிடிச்சா மணியை பார்க்க மாட்டியா அப்படின்னாக்க, மணியத்தையும் பார்க்கல, பின்னால் இருக்க காலண்டரை கூடையாடா பார்க்கல அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அதனால் ஏன்னா நம்மளால் 5 நாள் விழா வச்சுருக்காரு, நான் 3ஆம் நாள் தான் ஆரம்பித்தேனா, இப்போ என்ன 2வது நாள் தான் ஆகுதான்ற கணக்காக போயிடக்கூடாது. அதனால தான் தெரிஞ்சு கேட்டுக்கிட்டோம்ல. ஏன்னா இன்னொன்று வந்து ஒரு பெரிய சிக்கலான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வர்றப்போ 2 பாயிண்ட் நமக்கு சொல்லுவாங்க, ஜோசியத்தில் நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வருவோம். நம்ம எல்லோரும், நானுமே அப்படி தான் வருவேன் ஜோசியம் மீட்டிங் வரையில். நம்மளை பேச கூப்பிட்ருக்காங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு முன்னால் பேசிகிட்டு இருக்கவங்கள பார்த்தா டென்ஷனாக ஆகும். என்னத்தை பேச்சு பேசுகிறாங்க, 2 பாயிண்ட்டை நறுக்குன்னு பேசிட்டு இறங்கி போவாங்களா, அடுத்த வேலையை பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் வரும். சரியா? அது வந்து அந்த ஆரம்பத்தில் அந்த மைக்கு பிடிக்கிற ஆர்வத்தில் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். சரி. அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அரிதோறும் அறியாமை கண்டற்றால்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் படிக்க தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். அப்படின்னாக்க டெய்லியும் படிக்கணும் சார், தினமும் படிக்கணும். என்னத்தையாக 2 படிச்சுட்டே இருக்கணும். இப்போ நான் வரையில் கூட சொன்னாங்க, நீ ஷார்ட்ஸ் போடுறது நீங்கள் அதில் போட்டிங்கல்ல, நீங்கள் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் இந்த மதம் சொன்னாங்க, இந்த கிரக சேர்த்தா இருந்தால் இப்படித்தானே இருக்கும் அப்படின்னு அவங்க நியாயமாகத்தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மஞ்சள் கலரில் வந்திருக்காங்க, குருவே சொன்னதாக எடுத்துக்கிறணும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ரொம்ப பெரிய புட்சாலியாக்கம் அறிவாளியாக்கம், அதனால் நமக்கு சோதர அறிவுகள் பீரிட்டு வரும்னு சொல்கிறதா அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. ஒழுங்காக உட்காந்து படிக்கணும்.
படித்தோம்னா தான் நமக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஒன்றுமே கிடைக்கும். நம்ம அதை எடுத்து தான் வந்து நம்ம ஜாதகங்களோட ஒப்பிட்டு பார்த்து அது நமக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்து, ஏன்னா நமக்கு பேக்கப் ஜாதகம் நிறையா வச்சுருப்போம் நம்மகிட்ட. பார்த்திங்கன்னா இப்போ தான் சொன்னேன் பாருங்கள், 5 சம்சாரத்தோட அருமையாக பிழைக்கிறவங்கெல்லாம் என்கிட்ட இருக்காங்க ஜாதகத்தில். அதுமாரி நிறைய பேர் வந்து சிலர் வந்து பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், கோடீஸ்வரனாக இருந்து கீழே வந்திருப்பான். அது மாதிரி எல்லா ஜாதகம் இருக்குது. அதோட நம்ம மேட்ச் பண்ணி பார்த்து நம்ம அந்த விதி ஒத்து வருது அப்படிங்கிற நம்ம வெளியில் டெலிவரி பண்ணலாம். அப்போது நல்லா படிக்கணும் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும், அது ஒன்று தான். இன்னொன்று வந்து பொறாமையே பட வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் எதை சொல்லி கொடுத்தாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். ஆமாம் சார், யாருக்கு எது போய் சேரணுமோ அவனுக்கு மட்டும்தான் போய் சேரும், பாக்கி யாருக்குமே சேராது. இப்போ ஒன்றும் இல்லை சார், கண்கட்டி வந்துருச்சு அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊசி போட்டு மருந்து கொடுக்குறாரு, நம்ம மாத்திரையை சாப்பிட்றோம், கண்கட்டி சரியாக போகுது. அந்த மருந்து வாய் வழியாக தான் போடுறோம், உடம்புல எல்லா பாகத்துக்கும் போகுது, எல்லா செல்லுக்கும் வேலை செய்யுது. ஆனால் அந்த கட்டி எங்கே இருக்கோ அதை மட்டும் பீஸை பிடுங்கி கீழே வைக்கிது, பாக்கி இடத்த விட்டுருது இல்லையா? ஏகத்துக்கும் பீஸ் விடுங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகும், எதுவும் இல்லாமல் போயிடும். அது மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறது எல்லாரும் படிச்சுக்கிட்டா என்ன ஆகும்? அது செட் ஆகும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. யாரும் எதையும் படிச்சுக்கிற மாட்டாங்க. என்ன காரணம்னா, இப்போ வந்து அது படித்தா மாதிரி கேட்டா மாதிரி புரிகிற மாதிரியே இருக்கும், ஆனால் மறந்துடும். சரியா? இப்போ அம்மா சாம்பார் வைக்கிறாங்க, பக்கத்துலேயே இருந்து பார்க்குறாங்க, மருமக பார்க்குது, மக பார்க்குது. அவங்க 2 பேரும் சாம்பார் வச்சா எப்படி இருக்குது? சரியா? வாயிலே வைக்க முடியாது, அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இத்தனைக்கு பார்த்துக்கிட்டே தானே இருக்காங்க. அதுதான் ஜோசியம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகோல் ஆண்டவன் கொடுத்துருப்பான். அந்த அளவுகோல் வரைக்கும் நம்ம ஜம்ப் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கலான்றது தான் அதுக்கான அமைப்பு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்போத்தே மேட்ருக்கு வரணும். அதாவது ஒரு ஜோசிய மீட்டிங் நடத்துறதுங்கிறது 2 இளையதாரம் கட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஒன்று இங்கிட்டு இழுக்கும், ஒன்று அங்கிட்டு இழுக்கும், ஒன்று இங்கிட்டு இழுக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணலையே வருங்க, மாமச்சனை கோச்சிட்டு போய் அந்த மூலையில் உட்காந்துருப்பான். இனியா என்ன இருந்தாலும் இவன் எனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கணும்ல, எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல அப்படிமா. இல்லை நான் உனக்கு கொடுக்கலங்கிறதே நீ வரப்படாதுன்னு தான்டா அப்படின்னாக்கா அவன் வந்தாங்கன்னு உட்காந்துருப்பான். சும்மாவும் இல்லை, 2 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு, அது மாப்பிள்ளை எதுனாலும் நியாயப்படி நீ அவருக்கு கொடுத்துருக்கணும்ல. இல்லை நான் தான் கொடுக்கலையடா, அவனை எதுக்குடா வந்தான் இங்கே அப்படின்னாக்க சண்டை உடத்தியான் அப்படின்னுவாங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனையே இப்படி நடத்துகிறோம்னா யோசிச்சு பாருங்கள். நம்ம யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்த பந்தம் கிடையாது. நம்ம சொந்த பந்தம் இல்லாதனால தான் சண்டை சச்சரவு இல்லாமல் உட்காந்துருக்கோம். இல்லாட்டி இம்பிட்டு நேரம் நான் பேசுனதுக்கு அதே எப்படி நீ பேசலாம்னு நேரம் எந்திரிச்சு வந்திருப்பேன் 2 பேர். சரியா? அப்படி ஒரு பஞ்சாயத்தான ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு நான் இதில் தான் ட்ராவல் பண்ணுவேன்னு மணிகண்டராஜன். ஏன்னா ஒழுங்காக ஆஃபீஸை போட்டு இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தோமா, 4 பேருக்கு கிளைண்ட்டை வச்சு மேய்ச்சமான்னு அப்படி ஓட்டுறது இல்லாமல் ஒரு குறிப்பையே சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த அதனை ஒரு கிளாஸ் நடத்துறதுங்கிறது யார் வேணாலும் என்ன சந்தேகம் வேணாலும் கேட்பாங்கல்ல. கிளாஸ் நடத்துறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்து இது மாதிரி விழாக்கள்லாம் பண்ணி, அதுவும் 1 நாள் 2 நாள் விழா வச்சா பரவாயில்ல, 5 நாள் விழா, அதுவும் ஒர்க்கிங் டேஸ்லேயே விழா. சரியா? இது மாதிரி ஏன்னா ஜோசியர்லாம் சும்மா தானே இருப்பாங்கன்னு நினச்சிட்டார் போல இருக்குது. அதனால தான் சரி ஒர்க்கிங் டேஸ்லேயே வச்சுக்கரலாம்னு. அப்போ அது மாதிரி விழா வச்சு இழுத்து இதெல்லாம் கொண்டுட்டு வர்றதுங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய, பேக் போன்ஸாக இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ அவர் மஞ்சச்சட்டை ஓட்டு முன்னால் நிற்கலாமே தவிர இவருக்கு பின்னால் எத்தனையோ கரங்கள் இதில் உழைச்சிருக்கும், இதுக்கு பின்னால் உழைச்சிருக்கும். அந்த அத்தனை கரங்களும் அவருக்கு துணை நிற்கிறதுங்கிறதுனால தான் இவர் ஜெயிக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க வீட்டுக்காரமாக சப்போர்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். சரியா? நான் இப்போ ஒன்றும் வேணாம் சார், நம்மெல்லாம் ஜோசியம் படிக்கிறப்ப நீங்கள் நல்லா வீட்டுக்காரமாட்ட சொல்லி பாருங்கள், நான் ஜோசியம் படிக்கலாம்னு இருக்கேன். எல்லாம் படிச்சிட்டார், எல்லாத்தையும் ஒரு முடிச்சிட்டார். இது ஒன்று தான் பாக்கி இருக்குது, அதையும் முடிச்சு கட்டிட்டாருன்னு வைங்க, அப்புறம் நிம்மதியாக இருப்பார். சொல்லியிருப்பாங்கல்ல, அதை தாண்டி தானே நம்ம வந்து ஜோசியம் படிக்கிறோம் இல்லையா? அதுவும் பொம்பளையால் ஜோசியம் படிக்கிறது இன்னும் கஷ்டம் சார். ஏன்னா புருஷன்கிட்ட சொல்கிறது பொண்டாட்டிக்கு புரியாதுன்னா அவங்க அம்மாளுக்கு புரியாது, அவங்க அம்மாட்ட சொல்கிறது இவனுக்கு புரியாது. இவங்க 2 பேர்த்தையும் புரிய வைக்கிறதுக்குள்ளே நமக்கு வயசாகி போயிடும் இல்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், லேடிஸ் வந்து ஜோசியம் படித்து வர்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்கெல்லாம் டபுள் ஜோசியர்னு அர்த்தம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்கள சரி கட்டிட்டு வரணும், டபுள் ஜோசியர், அவ்வளவு சரி கட்டிட்டு வரணும். அப்பேற்பட்ட வீட்டுக்காரம்மாவையும் அவர் சரி கட்டி, எனக்கு தெரிஞ்ச அவங்க வீட்டுக்காரம்மா வந்து மெத்த படித்தவங்க வேறு, ஆசிரியர்னு கேள்விப்பட்டேன். இவரே ஒரு ஆசிரியர். இந்த ஆசிரியரோட குடும்பம் நடத்துறதுங்கிறது ரொம்ப சிரமம் சார். ஏன்னா சின்ன பிள்ளைகளோடையே பழகிறாங்களா, புரியுதானே கேட்பாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மாவும் ஆசிரியர், ரைட்டா? அதான் கேட்க, அதான் என்ன சொல்ல, கத்திரிக்காய் வாங்கிக்க, முருங்கைக்காய் வாங்கிக்க, வெண்டைக்காய் வாங்கிக்க, புரியுதா அப்படின்னாக்க நான் புரியலைன்ட்டுருவேன். ஏன்னா
கத்திரிக்காய் முருங்கைக்கால் என்னத்தடா புரிஞ்சுக்கிறது நம்ம அப்படின்ற மாதிரி. அப்போது அப்படி வீட்டுக்கார அம்மாவையும் சமாளித்து இவ்வளவு பெரிய அந்த அம்மாவும் பேக் போனாக இருக்க போய் தான் இவ்வளவும் பண்ணுறார். ஸோ இவர் இறையருள் கூடி நின்று இவருடைய சேவைகள் மேலும் இந்த ஜோதிட உலகத்திற்கு, ஜோதிடம் கூறும் நல்லுலகத்துக்கு எல்லாத்தையும் பண்ணணும், அதுக்கு இறையருள் துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமான வேண்டி ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன் அந்த முருகப்பெருமானை வணங்கி நமது நண்பர்கள் அனைவரும் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். மிக சிறப்பாக அருமையாக, ஏன்னா இந்த டைமில் அதுக்காக தான் ஐயாவுக்கிட்ட கொடுத்தேன். இந்த 1 மணி நேரத்தை சமாளிக்கிறது பெரிய விஷயம். ஆமாம், இவர் தவிர வேறு யாரும் சமாளிக்க முடியாததுனால தான் கொடுத்துட்டு நம்ம ஐயாவர்களுக்கான காணொளி உங்கள் முன். பெயரை கேட்டாலே கற்கண்டின் தித்திப்பை உணர முடியும். நகைச்சுவையுடன் நீங்கள் கூறும் ஜோதிட கருத்துக்கள் யாவும் நினைவில் மனதில் நிலையாய் சிலையாய் முத்திரை பதிக்கும். பாடலுடன் கூடிய ஜோதிட சூட்சுமங்கள் உங்களுக்கே உண்டான தனித்துவ வழியே. தினமும் வலைதளங்களில் மக்களை சந்தித்து நீங்கள் கூறும் ஜோதிட முத்துச்சரங்கள் யாவும் எங்கும் கிடைத்திடாத பொக்கிசங்களே. உங்களின் உரையாடல் கொண்ட அரங்கம் சிரிப்பனையில் அதிராமல் இருந்ததில்லை. 5 கரத்தினை எனும் விநாயகரின் ஸ்துதி கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஐம்புலன்களும் உங்களின் ஜோதிட கருத்துக்களை விட்டு நகராமல் இமைகள் யாவும் இமைக்க மறந்து சிறை கைதியாகின்றோம். யதார்த்த பேச்சில் எளிமையாய் புரிய வைத்து விடுகிறீர்கள். திண்டுக்கல் கண்டெடுத்த தீன தயாளனே. உயர் திரு சின்ராசு ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம்